இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பஃப் ஸ்லீவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து உயரம் வந்து நான் 5 இன்ச்சு எடுத்திருக்கேன். அகலம் வந்து ஒரு ப்ளவுஸ் நம்ம தைக்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த கரைப்பகுதியில் நம்ம வெட்டி எடுப்போம்ல, அந்த நீளத்துக்கு அந்த அகலத்தை ஃபுல்லாகவே நான் அந்த 5 இன்ச்சு அளவுக்கு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு, அதை வந்து 2ஆக மடக்கிடணும். 2ஆக மடக்கிட்டு, மடக்கின பகுதியிலேருந்து அந்த சைடு ஒரு 10 இன்ச்சு, இந்த சைடு ஒரு 10 இன்ச்சு எடுத்துகிட்டு, ஒவ்வொரு கேப்புக்கும் ஒரு 2 இன்ச்சு கேப் விட்டு இந்த மாதிரி அந்த 20 நடுவில் இருக்க அந்த 20 இன்ச்சுக்கு மட்டும் 2 இன்ச்சு அளவுக்கு கோடு போட்டுக்கலாம். அப்போ நடுவில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு, அந்த நடுவில் இருந்து அந்த ஒவ்வொரு 2 இன்ச் மார்க்கையும் ஒன்றா கொண்டு வந்து ஒரே இடத்துல இந்த மாதிரி மடிப்பாக கொண்டு வந்து சேர்க்கலாம். உங்களுக்கு வீடியோவில் தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரே இடத்துல அந்த மடிப்பு வந்து இருக்கிற மாதிரி நம்ம வச்சுட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ இந்த இடத்துல நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த சைடு நம்ம 2 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணி எடுத்திருக்கோம். அந்த ஒவ்வொரு 2 இன்ச்சையும் அந்த பழைய மடிப்போடு சேர்த்து இந்த மடிப்புகளை கொண்டு போய் நம்ம சேர்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சுட்டு தான் நம்ம தைக்க ஆரம்பிக்கணும். இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், வந்து இந்த பக்கம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை நம்ம அப்படியே திருப்பிட்டு நடுவில் எங்கே இருக்கோ அந்த அளவை வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். இந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து மொத்தமாக வச்சா இந்த சைடு வந்து ஒரு 1/4 இன்ச்சு நம்ம கேப் விட்டுட்டு அது கொஞ்சம் நம்ம தள்ளி மடிக்கணும். இந்த மாதிரி அந்த நம்ம பார்க்கும்போதே ஒரு விசிறி மாதிரி நம்மளுக்கு தெரியணும். இப்போ இதனால் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படின்றக்காக தான் ரொம்ப ஸ்லோவாக நான் தச்சு காமிச்சிருக்கேன். இப்போ அதே மாதிரி இந்த சைடு நம்ம ஆப்போசிட்டில் அந்த மடிப்பு வந்து மடிக்கணும். அந்த மடிப்பு எங்கே இருக்கோ அதை பார்த்துட்டு நம்ம ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டுட்டு இந்த சைடு நம்ம தைக்கணும். ஒரு சைடு தைச்சிட்டோம் அப்படின்னா அந்த மடிப்பு சேஃபை வச்சே நம்ம இந்த சைடு தைச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தைச்சி எடுத்துட்டோம். இப்போ வந்து கரைப்பகுதியை வந்து எப்படி நம்ம தைச்சி திருப்பலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இருக்கு நம்ம அளவுக்கு நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாம். ஒரு சைடு கைக்கும் இன்னொரு சைடு கைக்கும் நம்ம 2ஆக அளவு கரெக்டாக வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கரைப்பகுதியை நம்ம 2 சென்டராக வச்சுட்டு 2யுமே மடக்கிட்டு, இப்போ முக்கியமாக இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த சைடும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், இந்த சைடும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். நம்ம எப்பயும் போல் நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம தச்சிடக்கூடாது. இந்த கேப் வந்து இருக்கணும். இது வந்து இந்த டிசைனில் வந்து கவனிக்க வேண்டிய ஒரு இடம்னு கூட வச்சு சொல்லிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இருந்து அந்த நடுவில் வரும்போது மட்டும்தான் அந்த கரெக்டாக அந்த லாஸ்ட்டில் முடியும். இந்த சைடும் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கேப் இருக்கும். இன்னொரு தையல் போட்டு எடுத்துகிட்டு அதில் நம்ம அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். தச்ச ப்ளவுஸில் ஈஸியான முறையில் எப்படி தைக்கிறது அப்படின்ற வீடியோ நம்ம போட்டிருக்கோம். பிகினர்ஸ்க்காகவே உருவாக்கப்பட்ட சேனல் கூட சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ஈஸியான முறையில் ஒவ்வொரு டிசைனும் பார்த்து புதுசாக தைக்கிறவங்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கோம். ஏன்னா வந்து புரிய முடியாத ஒரு டிசைனை கூட நம்ம ஈஸியாக புரிய வச்சுருவோம். அந்தளவுக்கு வந்து ஒரு டிசைனை ஈஸியான முறையில் எப்படி நம்ம சொல்லித்தர முடியுமோ அந்தளவுக்கு வந்து ஈஸியான முறையில் தான் நம்ம ஒவ்வொரு டிசைனுமே சொல்லி கொடுத்துருக்கோம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஷார்ட்டாக ஒரு டிசைனை சொல்லி கொடுத்து அந்த டிசைனை முடிக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து ஷார்ட்டாக ஈஸியான முறையில் தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் நான் சொன்னது உண்மையா பொய்யா அப்படின்றது வந்து நீங்கள் சேனலுக்குள்ள உள்ளே போய் செக் பண்ணிங்கனாவே ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ தச்சு திருப்பிட்டோம் நம்ம. இப்போ வந்து நம்ம அப்படியே திருப்பிட்டு இது மேலே நம்ம வச்சு அடிச்சுக்கலாம். லைனிங் பீஸை வச்சு நம்ம இந்த மாதிரி அடிச்சுக்கலாம்.
இதே மெத்தேட் தான், சேம் மெத்தேட் தான் லாங் பஃப் நீங்கள் தைக்கணும் அப்படின்னா, இந்த அளவுகளை மட்டும் நம்ம அந்த நடுவில் மடிக்கிற அந்த 2 இன்ச்சு மடிக்கிறோம் பார்த்தீங்களா, அதை சேம் அளவு வச்சுட்டு, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த லாங் பஃப் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா, அந்த கரை பகுதியை மட்டும் கூட்டிக்கிறணும் அவ்வளோதான். இதே டிசைன் தான். நம்ம வந்து சின்னதாக தைக்கிறதுக்கும், பெருசாக தைக்கிறதுக்கும் நீங்கள் லாங் பஃப் ஸ்லீவ் வைக்கிறீங்க அப்படின்னா, இதில் வந்து நான் அந்த மடிப்புக்காக 5 இன்ச்சு எடுத்தேன் பார்த்தீங்களா, அதே இன்ச்சு நம்ம கரைப்பகுதியில் ஒரு 5 இன்ச்சு எடுத்துக்கிறணும். அப்போ 2 இன்ச்சு நம்மளுக்கு 10 இன்ச்சு ஆச்சு. அப்போ லாங் பஃப் ஸ்லீவுக்கு வந்து உங்களுக்கு இதே டிசைனில் இதே மாடலில் உங்களுக்கு வந்துடும். மெத்தேடு எல்லாமே தைக்கிறது எல்லாமே இதே மாதிரி தான். இப்போ கரைப்பகுதி மட்டும் இதில் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே வந்து ஒரு டபுள் கலரில் வைக்கும்போது இன்னும் லுக்காக இருக்கும். இந்த கலருக்கு ஏத்தாப்புல இந்த டிசைனை நம்ம வச்சு முடிச்சிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லாங் பஃப் வேணும் அப்படின்னாலும் லாங் பஃப் வைங்க. இந்த மாதிரி குட்டியாக அப்படி இருந்தாலும் குட்டி கை வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.